அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் வந்து சித்த மருத்துவம், ஆயுர்வேதா, வீட்டு மருத்துவம், மூலிகை மருத்துவம்னு சொல்லிட்டு மருத்துவம் படிக்காத நபர்கள் சொல்கிறத வலைதளங்கள்லேயும் யூடியூப் அதுன்ட்டு ஃபேஸ்புக்குன்ட்டு நிறைய பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபாலோ பண்ணுறதுனால வர தொந்தரவுகள்னால எங்கிட்ட சிகிச்சைக்கு வரீங்க. அதனால் ஃபஸ்ட்டு மருந்து அப்படின்னா எதுக்காக பயன்படுது அப்படின்னா, உடம்புல ஒரு பஞ்சபூத சமநிலையோ இல்லை ஒரு ஆற்றல் சமநிலையோ ஏற்படும் போது, அல்லது இங்கிலீஷ் மெடிசனையும் சேர்த்து சொல்லணுன்னா ஹார்மோனிக்கல் டெஃபிஷியன்சியோ, எனர்ஜி டெஃபிஷியன்சியோ, கெமிக்கல் டெஃபிஷியன்சியோ, ஃபிசிக்கல் டெஃபிஷியன்சியோ, 4 டெஃபிஷியன்சியில் ஏதாவது ஒரு குறைபாடுக்காக தான் நீங்கள் மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஜென்ரலாக. அப்படிங்கும்போது அவங்க மருத்துவர்கிட்ட போகிறீங்க, எந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் போனீங்கனாலும் அவங்க டயக்னோசிஸ்னு ஒன்று பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. அங்கே ஒரு தனித்தன்மைங்கிறது சாதாரணமாக வந்துடுது. உங்களுக்கான டயக்னோசிஸ், உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டு. நீங்கள் டிவியில், மொபைலில், லேப்டாப்பில் பார்க்கும்போது அவங்க உங்களை டயக்னோஸ் பண்ணுறாங்களா? இல்லைங்களா? பொதுவாக சொல்கிறாங்க. பொதுத்தன்மைங்கிறது வந்து தனித்தன்மையை வந்து ஜென்ரலாகவே பாதிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு சாதாரண ஒரு வைத்தியர் மருந்து கொடுக்கணுன்னா கூட அவங்க வந்து உங்களோட பல்ஸ் பார்த்து, பஞ்சபூத நோயறிதல் முறையிலையோ இல்லை வாதப்பித்த கப வாதப்பித்த ஸ்லேத்துமம் முறையிலையோ உங்களை நாடி பார்த்து செக் பண்ணியோ, இல்லை கேட்டறிதல் மூலமாக செக் பண்ணியோ, இல்லை பார்த்தறிதல் மூலமாக செக் பண்ணியோ ஃபஸ்ட் டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு 20 மருந்து செட் ஆகும்னு சூஸ் பண்ணி வைக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிள் வாதம் அதிகமாகவும் பித்தம் கம்மியாகவும் உங்கள் உடம்புல இருக்குது, கபம் நார்மலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய மருந்து எப்படி இருக்குன்னா, வாதம் அதிகமாக இருக்கிற வாதத்தை குறைக்கிறதுக்காகவும், கம்மியாக இருக்கிற பித்தத்தை நார்மல் அப்படிங்கிற அவங்களோட சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது எந்த மருந்தாக இருக்குமோ அந்த மருந்தை வந்து அவங்க பரிந்துரைப்பாங்க. அது நேரடியாக 20 மருந்து வருதுன்னா அந்த 20 அடுத்த கட்ட பரிசோதனை எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடம்பு சூடு உடம்பா குளிர்ச்சி உடம்பா அப்படி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சூடு உடம்பா குளிர்ச்சி உடம்பான்னு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20ல் ஒரு 10 உங்களுக்கு செலக்டாக வரும். அப்படிங்கும்போது அந்த மூலிகையை எந்த நேரத்தில் பறிக்கணும், வெய்ய காலத்துலையா, மழை காலத்துலையா, முன்பனிக்காலமா, பின்பனிக்காலமா, எந்த காலத்துக்கு அந்த மூலிகை உங்கள் உடம்புக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதில் ஒரு 5 ரிஜெக்ட் ஆகிடும். பேலன்ஸ் 5ல் அந்த செடி எந்த நேரத்தில் அந்த செடியோட அந்த மூலிகை செடி, அந்த மூலிகை ஒரு சில மரங்கள் பூ பூக்கிற நேரமா, காய் காக்கிற நேரமா, இல்லை பழமாகிற நேரமா, இல்லை இலையெல்லாம் உதிர்ற நேரமா, ஸோ எந்த நேரத்தில் அந்த செடியில் இருக்கக்கூடிய மருந்தை உங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி வருது. இதெல்லாம் தாண்டி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு மருந்துன்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு மருந்துன்னு வரும்போது அதுக்கப்புறம் அவங்களோட அளவு, உங்களுக்கு எந்த அளவு கொடுக்கணும், அடுத்து எந்த நேரத்தில் கொடுக்கணும், காலையில் சாப்பிட்றதா, நைட் சாப்பிட்றதா, மதியம் சாப்பிட்றதா, அடுத்து எந்த நேரம் அப்படின்னு தாண்டி அதுக்கடுத்து வர விஷயம் என்னென்னா எந்த மீடியமில் கொடுக்கறது. நீங்கள் சாப்பிடக்கூடிய மீடியம் ஆஃப், இப்போது எக்ஸாம்பிள் ஒரு மருந்தை வெண்தண்ணியில் குடிக்க சொல்லுவாங்க, சுடு தண்ணியில் குடிக்க சொல்லுவாங்க. ஒரு சில மருந்து பாலில் கலந்து குடிக்க சொல்லுவாங்க. ஒரு சில மருந்து வந்து பார்த்திங்கன்னா தேனில் கலந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மீடியமில் கொடுத்தா உங்கள் உடம்புக்கு செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள், ஏகப்பட்ட அளவுகள். அடுத்து இந்த மருந்து சாப்பிடும்போது இந்த மருந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். அடுத்து இந்த மருந்து சாப்பிடும்போது இந்த சாப்பாடெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். ஸோ பத்திய முறைகள், வாழ்க்கை முறைகள்னு நிறையா இருக்குது மருந்து சாப்பிட்றதுல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, அங்கே சொன்னாங்கன்னு கேட்குறதெல்லாம் விட்டுட்டு, பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வாழ்க்கை முறையை சரியாக வச்சுக்கணும். சீக்கிரம் தூங்கணும், அளவாக சாப்பிட்ணும், பசிக்கும்போது சாப்பிட்ணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரச்சனை வந்துருச்சா ஒரு 2 நாள், ஒரு நேரம் சாப்பாடு, 2 நேரம் சாப்பாடு கட் பண்ணிவிட்டு ஓய்வு எடுத்து பாருங்கள். சரியாகலையா அப்புறம் நேரில் போய் மருத்துவரை பார்த்துட்டு எந்த மருத்துவர் உங்களுக்கு செட் ஆகிறோ அந்த மருத்துவர்கிட்ட போய் பார்த்து சிகிச்சை எடுத்துக்குங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நீங்களாவே நல்லதுன்னு சொல்லி கேட்குற எல்லாமே உங்களோட அளவு எவ்வளோ சாப்பிடணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, எந்த நேரம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சொன்னாலும் கூட உங்களுக்கு செட் ஆகாதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கிறத ஃபாலோ பண்ணாதீங்க. நன்றி.